ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் vlog-ஓட தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். விச் இஸ் ஃப்ரம் பெங்களூர் டு கோயம்புத்தூர் தான் நம்ம போகிறோம். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்ரீத் vlog தான். ஸோ வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 6:30 தான் ட்ரெயின். ஸோ சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். எவ்வளோ தான் நம்ம டைம் முன்னாடி எழுந்திரிச்சாலும் அந்த கடைசி மினிட்ல தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனோம். அப்படி தான் எங்களுக்குமே ஆச்சு. சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆயாச்சு. பட் ஸ்டில் நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து தான் ட்ரெயின் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேகமாக வந்து ஏறியாச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். போகிற வழி பார்த்திங்கன்னா நமக்கு கிளைமேட் வந்து பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் சேலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் தாங்கவே முடியல. அண்ட் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய பேர் க்ரௌட் இல்லாமல் இருந்தனால நமக்கு வந்து விண்டோ சீட்டும் கிடச்சிச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒரு சீட்டில் ஃபுல்லாகவே உட்காந்துருந்தோம். ஸோ ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் டைம் போனதே எங்களுக்கு தெரியல. சீக்கிரமாக வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஸோ ஹாப்பி டு பி ஹோம்னு சொல்லலாம். ஸோ கோயம்புத்தூர் வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த ஒரு வைப் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம எவ்வளோ தூரம் வெயிலில் வந்தோமோ அந்த லெவலில் இருந்து கொஞ்சம் நார்மலாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் எப்போ வந்து இறங்கினோமோ இறங்கி அடுத்த நாளில் இருந்து பார்த்திங்கன்னா மழையும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி டேரெக்டாக நம்ம எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது என் அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியிலேருந்து ஆட்டோ புக் பண்ணி டேரெக்டாக வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னா மம்மி ஃபுல்லாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு டே முன்னாடி தான் வந்திருக்கோம். பக்ரீத் நாளைக்கு தான், அது டே பிஃபோர் எஸ்டர்டே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். எல்லாமே நம்ம வெஜ்ஜில் தான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அடுத்த டே நம்ம ஃபுல்லாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால இன்றைக்கி வந்து வெஜ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் அந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் அவங்க டேடியும் அவரும் சேர்ந்து போய் கோட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எது நல்லாயிருக்கும், எது வந்து வெயிட்லாம் அதில் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு குர்பானி கொடுக்கறதுக்காக ஒரு ஆடு வந்துடுச்சு. And I'm so happy. குர்பானி எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வே டு ரிமெம்பர் ப்ராஃபட் இப்ராஹிம் சொல்கிறாங்க. அவர் வந்து அவரோட குழந்தைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண கொடுக்கும்போது லாஸ்ட் மினிட்ல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு அனிமலை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது தான். அது ஒரு சாக்ரிஃபைஸாக நம்ம வந்து அல்லாஹ்க்கு வந்து கொடுத்து படைக்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இதை பற்றின ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து 3ஆக பிரித்து நம்ம வந்து புவர் ஃபேமிலிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலிக்கும் அண்ட் நமக்கும் தனியாக பங்கு பிரித்து கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பக்ரீத்னு சொல்கிறாங்க. ஸோ காலையிலேயே நம்ம எந்திரிச்சாச்சு. த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையிலேயே ஹஸ்பண்ட் எந்திரிச்சு குளித்து தொழுக போயிட்டாங்க. காலையிலே பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேதர் பண்ணி தொழுகிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம குர்பானி அடுத்தடுத்து கொடுப்போம். ஸோ ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாரு தொழுக. அதுக்கப்புறம் நானும் ஃபாலோட் பை தட் வீட்லேயே சீக்கிரமாக குளித்து ரெடி ஆகிட்டு தொழுகவும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மார்னிங் சீக்கிரமாக தொழுதுட்டு எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிவிட்டு ஹாப்பியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இட்லி அண்ட் ஃபேமஸான ஒரு சிக்னேச்சர் டிஷ் வந்து எங்களுக்கு சிக்கன் கிரேவி தான். ஸோ அதையும் சாப்பிட்டு நான் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவர் ஆல்ரெடி போயிட்டார். பிகாஸ் குர்பானிக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ நானும் என் அப்பாவும் முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய தூரம்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம அவர் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு அந்த கோட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு பெட் அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம வந்து பாவம்னு சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் எனக்கு வந்து பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்லதுன்னு கூட நம்ம இஸ்லாமிக்கில் வந்து இது சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து எஸ்பெஷலி ரொம்ப நேரம் கூடயே உட்காந்துட்டு புல் கொடுத்துட்டு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்தோடனே உள்ளே போகாமல் இங்கே தான் நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் மதர் இன் லா வந்து மத்தியானத்துக்கு சில்லி போடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சைட் பை சைட் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க.
ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இவங்கெல்லாம் சாப்பிடவும் உட்காந்துட்டாங்க. அண்ட் ஹாப்பியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அகெயின் நான் வந்து கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டே இருந்தேன். நான் உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட ஜாஸ்தி இவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சரி ஓகே குட்டி செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்னோட கோ சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஸ்டடி ஹாலிடேஸ்க்காக வந்திருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடு வெட்டுறவங்களையும் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அவங்க வர டைமும் வந்துருச்சு. ஸோ இங்கே ஷெட் மாதிரி போட்டோம் துணிலேயே. ஸோ இங்கேருந்து நம்ம ஒர்க்லாம் ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி நியத் சொல்லணும். ஏதாவது உங்களுக்கு மனசில் இருந்துச்சுன்னா அதை வேண்டிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு நம்ம ஆடு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதையும் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையிலேயே வந்து சிக்கன் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா சில்லிக்காக. ஸோ என்னோட மம்மி சிஸ்டர் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஃபைனலி வந்து பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதுவுமே வந்துருச்சு. அண்ட் சுட சுட பிரியாணி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆச்சு. எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஹாப்பியாக நாங்கள் எங்களோட லஞ்ச் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜென்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்கெல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டக்கப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட பக்ரீத் போச்சு. ரொம்பவே ஹாப்பியான ஒரு பக்ரீத்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் குர்பானி கொடுக்குறது என் ஹஸ்பண்ட் வீட்டில். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக போச்சு. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் நேரம் ஈத் நேப் எடுத்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு வீடியோஸும் எடுக்கல. அண்ட் நைட்டும் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் கோயம்புத்தூரில். வந்தேன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணாமல் போகவே மாட்டோம். அண்ட் ஸோ நானும் என் சிஸ்டரும் வந்து ஜிகர்தண்டா வாங்கிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து சேரும். ஸோ until then bye bye, see you guys and belated Bakrid to all of my Muslim friends.